எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பிட்காயின் பார்த்திங்க அப்படின்னா $1,00,000 தாண்டி போயிட்டுருக்குது. பிட்காயினோட சார்ட் நம்ம பார்க்கலாம். தென் இந்த கிரிப்டோ ஃபீல்டில் இன்னும் நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போது இந்த வீடியோவில். இப்போ பார்த்தீங்கன்னா கிரிப்டோ ரேங்க் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனில் பிட்காயின் சார்ட் எடுத்துக்கணும். நம்ம பிட்காயின் எந்த லெவலிருந்து மேலே வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஏகப்பட்ட கண்ட்ரியில் வந்து பிட்காயினை பேன் பண்ணாங்க. நிறைய கண்ட்ரியில் வந்து ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணாங்க. அப்படி இருந்தும் பிட்காயின் இப்போ பார்த்தீங்கன்னா பிட்காயின் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் லோ பார்த்திங்க அப்படின்னா 0.257 ஜனவரி 2011. இப்போது ஆல் டைம் ஹை பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் 2024 $1,00,000. ஓகே, இப்போது இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில் இன்னும் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். பிட்காயின் மட்டும்தான் இப்போதைக்கு ஆல் டைம் ஹை ரீச் ஆகிருக்குது. நிறைய ஆல்ட்ஸ் காயின் வந்து இன்னும் மூவ் ஆகலை. ஸோ யாருக்காவது வந்து கிரிப்டோ சிக்னல்ஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி கிரிப்டோவில் ஏர்ன் பண்ணிக்கோங்க. எப்படி நம்ம இந்த ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த கிரிப்டோக்கு வந்து நிறைய எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் மூலியமாகவும் ட்ரேடிங் பண்ணலாம். தென் வேலட் மூலம் ட்ரேடிங் பண்ணலாம். தென் எல்லா ஃபண்டையும் ஒரே இது வைக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கேஸ்பாங்கிற ஒரு காயின் பார்க்கலாம். இப்போது இந்த காயின் பார்த்தீங்கன்னா 0.155 ட்ரேட் ஆகிட்டு. இது எல்லா எக்ஸ்சேஞ்சிலும் மேக்ஸிமம் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போது இந்த கேஷ்பா காயினை நம்ம ஆல் டைம் லோவில் வாங்கியிருந்தோம்னா இப்போதைக்கு நமக்கு 11,851% வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ இப்போது எல்லாமே ஆல் டைம் ஹை போயிடுச்சு. ஆனால் எத்தீரியம் இன்னும் ஆல் டைம் ஹை போகலை. எத்தீரியம் வந்து ஆல்ட் காயின் சொல்லுவாங்க. அதை ஆல்ட் காயினுக்கு எல்லாமே ஹெட் எத்தீரியம் தான். அந்த எத்தீரியம் இப்போது என்ன பேசுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது $3,880 இருக்குது. இது ஆல் டைம் பார்த்தீங்கன்னா $4,860 போயிருக்குது. ஆல் டைம் லோன்னு பார்த்தீங்கன்னா $0.4 $4,860 வந்து போயிருக்குது. ஸோ இது எப்போ ஆல் டைம் தாண்டுதோ அதில் இருந்து எல்லா ஆல்ட் காயினும் வந்து மேலே போகும். நீங்கள் வாங்குகிற எந்த காயினாக இருந்தாலும் சரி, மினிமம் 1x - 5x 10x மேபி ஒரு சில காயின்ஸ் 100x கூட அடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த டைமில் நீங்கள் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணணும் அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த குரூப்பில் சிக்னல்ஸ் போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த சிக்னல்ஸை பார்த்துட்டு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் கேஷ்பான் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் இந்த கிரிப்டோ ரேங்க் அப்படிங்கிற யூஸ் பண்ணிக்கோங்க. கேஷ்பான் டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். ஓகே, இந்த கேஷ்பா $1 போதும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது 0.15 வந்துட்டு இருக்குது. தென் நான் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸர் கிடையாது. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். இந்த எக்ஸ்சேஞ்சில் ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ட்ரேட் பண்ணி வாங்கிக்கோங்க. ப்ராஃபிட் வரும்போது செல் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து பையிங் பாயிண்ட் மட்டும் தான் கொடுப்போம் உங்களுக்கு.
ப்ராஃபிட்டு எவ்வளோ வேணும், எவ்வளோ செல் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நீங்களே முடிவு பண்ணுங்க. ஏன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் தான் ட்ரேட் பண்ணுறீங்க. எந்த இடத்துல பை பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் மட்டும் நாங்கள் கொடுப்போம் உங்களுக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கேட் 8 வந்து இந்தியாவில் மேக்ஸிமம் இல்லைன்னு நினைக்கிறேன். எம்இஎக்ஸியும் இல்லை. எல் பேங்கு அந்தளவுக்கு சேஃப் கிடையாது. நிறைய எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் காயினிக்ஸ் பார்த்தோன்னா இப்போதைக்கு சேஃபாக இருக்குது. காயினிக்ஸ் வந்து இப்போதைக்கு கேஒய்சி தேவையில்லை. மற்ற எல்லா எக்ஸ்சேஞ்சும் KuCoin வந்து கேஒய்சி தேவைப்படும். மேபி பினான்ஸ் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு கேஒய்சி தேவைப்படும். கேஒய்சி கொடுத்தா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி எவ்வளோ டேக்ஸ் கட்டணும் அப்படி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்போ தான் கிரிப்டோக்கு புதுசாக வரீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஐஎம் கிரிப்டோ பிக்னர் சொல்லிட்டு நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஓகே, இந்த குரூப் கீழே வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ கீழே லிங்கில் வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருப்பேன். அதை ஜாயின் பண்ணிட்டு அட்மின் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ கேஷ்பா பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்கிறது எல்லாமே இது ஒரு ஃபினான்ஸ் அட்வைஸ் கிடையாது. இப்போ டான் ஒரு காயின் பாருங்கள், டான் காயினு. இப்போ $6 போயிட்டு இருக்குது. ஆல் டைம் லோ பாருங்கள், 0.7லேருந்து இருக்குது. ஓகே, இப்போ $8 மேக்ஸிமம் போயிட்டு இப்போ $6 இருக்குது. இதுவும் இன்னும் மேலே போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த டைமில் என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிற பொறுத்து தான் நம்மளோட ப்ராஃபிட்டை முடிவு பண்ணுறது. ஓகே, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 0.7 எடுத்தீங்கன்னா நீங்கள் இந்நேரம் 700% மேலே இருந்துப்பீங்க ப்ராஃபிட்டில். ஓகே, தென் ஒவ்வொரு காயினும் நீங்கள் மேலே வரும்போது உங்களோட ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க கொஞ்சமாவது. ஏன்னா எப்போ வந்து மார்க்கெட் கிராஷ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது நம்மளால். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு $100 போடுறீங்க, இப்போ நீங்கள் ஒரு $100 ஒரு காயினில் போடுறீங்க அப்படின்னா அந்த இது வந்து $200 மாறும்போது நீங்கள் போட்ட $100 வெளியே எடுத்துருங்க. பேலன்ஸ் இருக்க $100 வச்சு வேணால் ட்ரேட் பண்ணுவாங்க, வேறு காயின் வாங்குற மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா, எப்போவுமே ஃபஸ்ட்டு உங்களோட கேபிட்டலை வெளியெடுக்க பார்த்துக்கோங்க நீங்கள். ஓகே, இந்த கிரிப்டோ ரேங்கை பொறுத்த வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் நல்லா இருக்குது. இதில் 24 ஹவர்ஸில் லூசர்ஸு, நியூ ஆல் டைம் ஹை, நியூ ஆல் டைம் லோ இதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ நியூ ஆல் டைம் லோவில் வச்சு கூட நீங்கள் நிறைய ட்ரேட் எடுக்கலாம். இப்போ இதில் எதுலையுமே நல்ல ப்ராஜெக்ட் இல்லை. சம்டைம்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை பேசணும் கூட நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பிட்காயின் வந்து ஆல் டைம் தாண்டிடுச்சு. ஸோ இனிமேல் ஆல் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா எத்திரியும் இன்னும் ஆல் டைமுக்கு தாண்டலை. எத்திரியும் ஆல் டைம் தாண்டிடுச்சு அப்படின்னா அதுலேருந்து எல்லா காயின்ஸும் மூவ் ஆகும். கேமிங் காயினு, ஏஐ காயினு, டேட்டா சயின்ஸ் சம்மந்தப்பட்ட காயினு, டெஃபி காயின், எல்லா காயினும் மேக்ஸிமம் மூவ் ஆகும். ஸோ இந்த புல் மார்க்கெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. குயிக்காக ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வர பாருங்கள். ஓகேவா, நிறைய பேர் ஹோல்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா போன புல்ரனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஷிபா இனுங்கிற ஒரு காயினை வாங்கி ஆல் டைம் ஹையில் வாங்கியிருக்காங்க. அதுலேருந்து ஃபுல் காஸ்ட் தான், அது இன்னும் மேலே வரலை. ஸோ ஒவ்வொரு புல்ஸைக்குமே ஒவ்வொரு ட்ரெண்டு வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஷிபா இனு அப்படிங்கிறது ஒரு மீம் காயின். ஸோ அதை வந்து அதுக்கு யூடிலிட்டி இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை தான். நீங்கள் சூஸ் பண்ணுற காயினில் யூடிலிட்டி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதாவது ரியல் டைமில் அதோட யூஸ் கேசஸ் எதாவது இருந்துச்சுன்னா அந்த காயின் வந்து சஸ்டெயின் ஆகும். இப்போ பிட்காயின் பார்த்தீங்கன்னா இப்போது இதுலேருந்து வந்திருக்குன்னா 0.25லேருந்து வந்திருக்குன்னா அதுக்கு யூஸ் கேஸ் இருக்குது. அதனால் அது அவ்வளோ ஸ்டாண்டர்டாக நிற்குது. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ் கேஸ் இல்லாத காயின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டவுனாக இருக்கும். ஒருத்தர் புதுசாக ஒரு காயின் க்ரியேட் பண்ணுவாங்க, மார்க்கெட்டில் விடுவாங்க, நிறைய பேர் வாங்குவாங்க, மேலே அப்பில் போகும், தென் அந்த ஓனர் வந்து செல் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி தான் மார்க்கெட் நடந்துகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ எல்லாருமே இந்த வீடியோக்குள்ள லிங்கில் வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு ஏதாவது டவுட்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எப்படி ட்ரேடிங் பண்ணணும், எந்த டைமில் ட்ரேடிங் பண்ணணும், எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படி டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ.